ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் சிலர் சென்று, நாங்கள் புண்ணிய யாத்திரை எல்லாம் சென்று புனித நதியில் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்குமே என அவரை அழைத்தார்கள். ஞானியோ இப்பொழுது வருவதற்கான சாத்தியமில்லை என்று கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு பாகற்காயை தந்து, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். அவர்கள், என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடுங்கள் மகாராஜ் என்றனர். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் புனித நதியில் மூழ்கும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் முழுக்கி என்னிடம் திரும்ப கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்றார். அன்பர்கள் ஞானி சொன்ன மாதிரியே செய்தனர். திரும்ப வந்து அவரிடம் அந்த பாகற்காயை பத்திரமாக ஒப்படைத்தனர். அவர் அந்த பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லோருக்கும் ஒரு துண்டை கொடுத்தார். புனித நதியில் மூழ்கி வந்த பாகற்காய், இப்பொழுது சாப்பிட்டு பாருங்க, தித்திக்கும் என்றார். ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டு மென்று தின்ற வேகத்தில் முகம் மாறியது. தித்திக்கும், நீங்க கசக்குதே என்றார்கள் ஞானியிடம் ஏமாற்றத்துடன். பார்த்தீர்களா, பாகற்காய் எத்தனை புண்ணிய நதிகளில் மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்வதில்லை. அதை போலவே நாம் நமது அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்தில் மூழ்கினாலும், எந்த கோவிலுக்கோ குளத்துக்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ போனாலும் என்ன பயன் வந்து விடப் போகிறது என்றார். மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வருவதே இனிதாகும்.